மேயர் பிரியா அறிவித்த 90 திட்டங்களுக்கு மறு ஆய்வு. சென்னை மாநகராட்சியில் என்ன நடக்கிறது? சென்னை மாநகராட்சி வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு வரக்கூடிய நிலையில மேயர் பிரியா அறிவிச்ச திட்டங்களோட மதிப்பீடுகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல சுமார் 90 புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில அதுல பெரும்பாலான திட்டங்களோட மதிப்பீடுகள் தேவைக்கும் அதிகமா உயர்த்தப்பட்டிருக்கிறதா புகார்கள் எழுந்துச்சு. இதனாலேயே ஒட்டுமொத்த திட்டங்களையும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்த தாவேக அரசு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. போன பிப்ரவரி மாதம் சென்னை மாநகராட்சியோட நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதுல வரவு 7,717 கோடி ரூபாயா இருக்கும் அப்படின்னும் செலவு 9,319 கோடி ரூபாயா அதிகரிக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுச்சு. இதனால மாநகராட்சிக்கு சுமார் 1,602 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாம உலக வங்கி அப்புறம் ஜப்பான் வளர்ச்சி வங்கி ஆகியவற்றில் ஏற்கனவே வாங்கப்பட்ட 2,000 கோடி ரூபாய் கடனுக்காக வருஷம்தோறும் 95 கோடியே 20 லட்சம் ரூபாய வட்டியாவே செலுத்தப்பட்டு வருது. இப்படி கடன் சுமைக்கு இடையில பள்ளி மாணவர்களுக்கான பாதுகாப்பான வழித்தடங்கள் அமைக்க 200 கோடி ரூபாய், நீர்நிலைகளை சீரமைக்க 100 கோடி ரூபாய், பூங்காக்களை பொலிவூட்ட 60 கோடி ரூபாய், அப்புறம் வெள்ளத்தடுப்பு சுவர் அமைக்க 55 கோடி ரூபாய் அப்படின்னு திட்டங்களை மேயர் பிரியா லிஸ்ட் போட்டாங்க. ஆனா இந்த திட்டங்களோட பின்னணியில நடந்த ஒரு சின்ன கொள்முதல் விவகாரம் தான் அரசாங்கத்தோட சந்தேகத்தை தொலைச்செடுத்திருக்கு. மாநகராட்சி பள்ளிகளுக்கு 100 பிரிண்டர்கள் வாங்க பட்ஜெட்ல 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனா புதிய அரசு நேரடியா தலையிட்டு ஆய்வு செஞ்சப்போ அதே பிரிண்டர்களை வெறும் 22,12,000 ரூபாயிலேயே வாங்கி முடிக்க முடிஞ்சது. இது மூலமா அரசுக்கு 37,78,000 ரூபாய் மிச்சமாச்சு. ஒரு சின்ன பிரிண்டர் வாங்குறதுலயே இத்தனை லட்சம் ரூபாய் கூடுதல் கணக்கு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பல நூறு கோடிகள்ல அறிவிக்கப்பட்ட மாற்ற திட்டங்களோட நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதனால மேயர் பிரியா அறிவிச்ச அத்தனை 90 திட்டங்களோட நிதி மதிப்பீடுகளையும் உடனடியா மறு ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கு. அதாவது திட்டங்களுக்கான மதிப்பீடுகள் தேவைக்கு அதிகமா நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விவகாரம் இப்போ சென்னை மாநகராட்சி வட்டாரத்துல பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. இத பத்தி மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புல சொல்லும்போது திமுக ஆட்சியில எத்தனையோ பணிகளுக்கு கூடுதலா தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா 300 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு மேம்பாலம் கட்ட முடியும் அப்படின்னா 375 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதனாலதான் 800 கோடி ரூபாய்க்கு மேலான ஒப்பந்த பணிகள் ரத்து செய்யப்பட்டு மறு மதிப்பீடு செய்யப்படுது. மேயர் அறிவிச்ச திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஆனா அதே நேரம் ஒதுக்கப்படக்கூடிய தொகை மட்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு இறுதி செய்யப்படும். இதனால மாநகராட்சியோட செலவீனம் குறைக்கப்பட்டு நிதி பற்றாக்குறையும் பெருமளவு குறைக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க.